ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டிசி ப்ரிப்பரேஷன். இப்போ என்ன சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா இஎம்எஃப் சப்ஜெக்ட் தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சுமா. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ ப்ரொசீட் பண்ணுங்க. உங்களுக்கு பிளேலிஸ்ட் லிங்க்கும் மேக் பண்ணியிருக்கிற இஎம்எஃப்கான வீடியோஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்குள்ள போய் பிளேலிஸ்ட் இஎம்எஃப் பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கும் செப்பரேட் பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்துட்டு இந்த சப்ஜெக்ட் வந்து பாருங்க. இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம 2 வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் இஎம்எஃப்கான பேசிக்ஸ் எடுத்திருப்பேன். 2வது வீடியோவில் வந்து என்ன அப்படின்னா என்னோட ஃபீல்டை வந்து நான் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 3 சிஸ்டம் வந்து மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெரிக்கல், தென் வந்து என்னது கார்டீசியன், தென் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்லிட்டு இந்த 3 கோஆர்டினேட் சிஸ்டம் பார்த்துருப்போம். அதாவது ரெக்டாங்குலர் ஆர் கார்டீசியன், ஸ்பெரிக்கல், தென் சிலிண்ட்ரிக்கல் 3 கோஆர்டினேட் சிஸ்டமும் பார்த்துருப்போம். ஓகேங்களா? தென் அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஜென்ரலாகவே இஎம்எஃப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாஸ் தாமா. ஓகேங்களா? இது வந்து நம்ம அந்த அளவுக்கு இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்று இது 3D அப்படிங்கிறதுனால ஸோ நிறைய ஃபார்முலாஸ் வரும். நீங்கள் நிறைய விஷயம் பைகாட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஈவன் நான் போர்டில் உங்களுக்கு நோட் பண்ணிடுறேன். சப்போஸ் கிளியரா இல்ல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய மெட்டீரியலோ புக்ஸோ நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கு என்ன டாபிக்? அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது டெஸ்ட் பேட்ச் வந்து நமக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டெய்லி வந்து சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க நியூவா பாக்குறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் வந்து நமக்கு டோட்டலா 10 யூனிட்ஸ்க்கு தான் ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா? நிறைய பேர் கேட்குற டவுட் 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் அப்படி கிடையாது. டோட்டலா 10 யூனிட்ஸ்க்கு தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். நிறைய EEE கேண்டிடேட் தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து என்ன அப்படின்னா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா 5 யூனிட்ஸ் வந்து நான் வீடியோஸாக கவர் பண்ணிடுவேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 யூனிட்ஸ்க்கு தான் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த 5 யூனிட்ஸ்க்கு மட்டும் என்னன்னா மிஷின்ஸ், பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ், தென் ரெனோவபிள் எனர்ஜி, தென் எமண்டை இந்த 5 பேப்பர்ஸ்க்கு மட்டும் நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜஸ்ட் இங்கே மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 8015037093. ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க்குக்கு அடுத்து வந்து டிப்ளமோக்கும் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ அது எப்போ என்னங்கிறத உங்களுக்கு நான் த்ரூ இந்த வீடியோஸ் மூலமாகவே உங்களுக்கு நான் சொல்லுவேன் நான். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு எடுக்க போற டாபிக் என்ன அப்படின்னா வெக்டார் அனாலிசிஸ். இதுல தியரிட்டிக்கல் கண்டென்ட்னா அதிகம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன் வெக்டார் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஸ்கேலார் வெக்டார் நம்ம சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல நம்ம சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்போம். அதாவது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் வீடியோல. அதாவது என்ன அப்படின்னா அதாவது 10 கிலோமீட்டர்ல நான் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் அது ஸ்கேலார். 10 கிலோமீட்டர் நார்த் டைரக்ஷன்ல எனக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வெக்டார்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒட்டு மொத்தத்துல வெக்டார்ல டைரக்ஷன் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க வெக்டார்னு உனக்கு எப்படி தெரியணும் அப்படின்னா எந்த ஒரு வேல்யூ கொடுத்திருந்தாலும் மேல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இங்க பாருங்களேன், இப்படி போட்டு ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. பட் நான் ஜஸ்ட் சிம்பிளா என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிருப்பேன். அப்படின்னா என்னன்னா வெக்டார்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வெக்டார் அனாலிசிஸும் கோஆர்டினேட் சிஸ்டமும் கொடுக்கலப்பா, பட் ஆனால் ஜஸ்ட் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோல கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம எடுத்திருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கும் மேக்னெட்டோஸ்டாட்டிக் இது 2 தான் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் தெரியணும்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சாதான் அது ஜஸ்ட் உங்களுக்கு என்னங்கிறதே புரியும். ஓகேவா? நான் எடுத்தோடனே டைரக்டா கூலம்ஸ் லா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுன்னு போயிட்டேன் அப்படின்னா அப்ப அதுல சொல்லும்போது உங்களுக்கு ஃபார்முலாஸ் கன்ஃபியூஸ் ஆகும்னு பரவாயில்ல ஒரு வீடியோ தானே அப்படிங்கிறதுனால நான் வெக்டார் அனாலிசிஸ்மே சேர்த்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ வெக்டார் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக். நீங்க இப்ப இஎம்எஃப் வீடியோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் கொடுக்குற டாபிக்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த வெக்டார் அனாலிசிஸும் கோஆர்டினேட் சிஸ்டமும் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு பார்க்க போறது வெக்டார் அனாலிசிஸ். ஸோ இது மட்டும்தான் வெக்டார் அனாலிசிஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் நான் என்ன எடுப்பேன்னா கோஆர்டினேட் சிஸ்டம்லயே ஸ்பெஷல் டெரிவேட்டிவா நான் எப்படி வந்து அந்த கோஆர்டினேட் சிஸ்டமை ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத இதுக்கு அப்புறம் உள்ள இதே வீடியோல நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்போ பார்க்க போறது என்ன அப்படின்னா வெக்டார் அனாலிசிஸ். ஓகே, சோ அப்ப வெக்டார்ங்கிறது முதல்ல என்னன்னு சொல்லிட்டேன். ஏன் நான் வெக்டார்ல இத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ரீசன் வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா
இப்போ ஒரு இடத்துல ஃப்ரீ ஸ்பேஸ்ல ஒரு இடத்துல ஒரு டாட் வைக்கிறேன் அப்படின்னா அந்த டாட்ல இருக்கக்கூடிய ஃபீல்டை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்கட்டும், மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கட்டும், எனக்கு அது விஷயம் கிடையாது. ஃப்ரீ ஸ்பேஸ்ல ஒரு இடத்துல ஒரு டாட்ல நான் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு மெயின் விஷயம் எனக்கு என்ன தேவை அப்படின்னா வெக்டர் கால்குலேஷன் தான் தேவை. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இது வரைக்கும் நம்ம எந்த சப்ஜெக்ட்ஸ்லயுமே வெக்டர் கால்குலேஷன் படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதனால இஎம்எஃப் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதனாலதான் உங்களோட ப்ரீவியஸ் வீடியோல கூட நான் என்ன பண்ணியிருப்பேன், சர்க்யூட் தியரிக்கும் இஎம்எஃப்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து டிஃபரன்ஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? சரி, இப்போ இதுல உங்களுக்கு என்ன தெரியணும்னா வெக்டார் கால்குலேஷன்லாம் இருக்கட்டும், முதல்ல வெக்டாரோட பேசிக்ஸ் தெரியணும். ஓகேவா? இப்போ பேசிக்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டு வெக்டாரை ஆட் பண்றேன். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், ஃப்ரீ ஸ்பேஸ்ல ஒரு டாட் வைக்கிறேன்னு வச்சுட்டேன். ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட வெக்டாரை வந்து கால்குலேட் பண்ணணும். ஐ மீன் நான் அந்த ஃபீல்டை பத்தி நான் கால்குலேட் பண்ணணும். இந்த டாட்ல இருக்கக்கூடிய ஃபீல்டு என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணிப்பேன்னா இதோட டைரக்ஷன் வந்து எனக்கு எப்படி இருக்கும், இதை வந்து ஏ வெக்டார்னும் இதை வந்து பி வெக்டார் அப்படின்னு எடுத்துப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்குமான ஆங்கிள் தான் எனக்கு என்ன அப்படின்னா தீட்டா அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு வெக்டார்னா என்னங்கிறத இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே? ஸோ அப்போ ரெண்டு வெக்டார் தான் இருக்குமா மேம் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. எனக்கு 3 டைரக்ஷன் வரும். என்ன டைரக்ஷன் வரும், எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற 3 டைரக்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 டைரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து இந்த பாயிண்ட்ல இங்கேருந்து போகக்கூடிய வெக்டாரை ஏ வெக்டார்னு எடுத்துக்கணும். ஒன்றும் இல்லமா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இப்போ இந்த இது வந்து ஃபீல்டு வந்து எனக்கு என்ன ஆகும், அதனாலதான் ஃபீல்டு வந்து நமக்கு என்னன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எலாபரேட் ஆகும். அதனாலதான் நம்ம என்ன ப்ரீவியஸ் வீடியோல கோஆர்டினேட் சிஸ்டம்ல என்ன கண்டுபிடிச்சிருப்போம், டிஃபரன்ஷியல் லென்த், டிஃபரன்ஷியல் ஏரியா, டிஃபரன்ஷியல் வால்யூம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபீல்டு வந்து எவ்வளோ ஆனது எனக்கு டிஃபரன்ஷியல், அதாவது டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல இந்த வெக்டர், ஓகேவா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம், அதோட சேர்த்து அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த டைரக்ஷனையும் நம்ம சேர்த்து கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான் வெக்டர் அனாலிசிஸ்ல. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இது ஏ வெக்டர், இந்த பாயிண்ட்ல இருந்து இது பி வெக்டர். அப்போ இந்த இடத்துக்கு நான் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்னப்பா வரும், ஸோ அப்போ அந்த பாயிண்ட் எனக்கு கண்டிப்பா சின்னு வந்துடும். சி ஈக்குவல் எனக்கு என்ன வரும், ஏ பிளஸ் பி. ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்முலாஸ் கொடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, சோ இப்போ உங்களுக்கு வெக்டார்னா என்னன்னு புரியுதா, ஒரு பாயிண்ட் வச்சிருப்பேன் நான், அந்த பாயிண்ட்ல இருந்து நான் வெக்டார் கால்குலேட் பண்ணனும்னா சம் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுவேன். சோ x டைரக்ஷனை a வெக்டார்னும் y டைரக்ஷனை b வெக்டார்னும் வச்சுக்கிறேன். சோ அது ரெண்டுத்துக்குமான ஆங்கிள் வந்து தீட்டான்னு வரும். தென் அதுக்கு அப்புறம் அந்த வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். சோ இந்த ஃபீல்ட் ஆனது எனக்கு இந்த மாதிரி எலாபரேட் ஆகுது அப்படினா எவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது, இன்னொரு எலாபரேட் ஆகுங்கிறது கிடையாதுப்பா, எனக்கு ஃபீல்ட் உள்ளேயும் வரும் வெளியிலயும் போகும். ஓகேவா? இப்போ நான் ஒரு இடத்துல இந்த பாயிண்ட்ல வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்க எந்த ஃபீல்ட் வேணாலும் இருக்கட்டும், அது எனக்கு விஷயம் இல்ல. சோ ஃபீல்ட்ல இருந்து எனக்கு என்ன ஆகுது, எனக்கு இது அதாவது செப்பரேட் ஆகுதுங்களா, உள்ள பாஸ் ஆகுதா, டைரக்ஷன் வந்து எனக்கு இன்னர் டைரக்ஷனும் இருக்கும் அவுட்டர் டைரக்ஷனும் இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி கால்குலேட் பண்றது தான் எனக்கு என்ன அப்படின்னா வெக்டர். ஓகே? இதுல பாத்தீங்கன்னா அடிஷன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சோ நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், ரெண்டு வெக்டரையும் ஆட் பண்ணனா, சோ ரெண்டு வெக்டரையும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், c ன்னு கிடைக்கும். சோ அப்ப உங்களுக்கு எப்படி क्वेश्चनல கொடுப்பாங்க, இந்த மாதிரி சம் வேல்யூ கொடுத்து அடிஷன்ங்கற மாதிரி கேட்டாங்கன்னா ஆட் பண்ணணும். ஓகேவா? சப்ட்ராக்ஷன் கொடுத்தாங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ண கூடாதுமா, நல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. a வெக்டர் மைனஸ் b வெக்டர் அப்படினா என்னன்னா b யோட வெக்டரோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்றது தான் சப்ட்ராக்டர். ஓகேவா? சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னது, அப்ப இங்க b னா எனக்கு என்ன ஆயிடும், கீழ b வந்துரும். ஓகேங்களா? இது எல்லாமே நம்மளோட பிராக்டிகல் மேத்தமேட்டிக்கல் அப்ளிகேஷன்ல நம்ம யூஸ் ஆகக்கூடியது. சோ அதனால தான் பேசிக்ஸா இத நம்ம பார்க்கறோம். ஓகேவா? சோ அப்ப சப்ட்ராக்ஷன் அப்படினா எந்த வேல்யூ நான் சப்ட்ராக்ட் பண்ண போறேனோ அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்றது. இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. சோ அப்ப அது அடிஷன் கான்செப்ட் தான். அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணனா அது என்னவா கன்வர்ட் ஆயிடும், சப்ட்ராக்ஷனா கன்வர்ட் ஆயிடும். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்து இந்த வெக்டார் அனாலிசிஸ்ல பேசிக்ஸா ரெண்டு லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அது எந்த லா அப்படினா காமுடேட்டிவ் லாவும் அசோசியேட்டிவ் லாவும். இது நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்துலயும் படிச்சிருப்போம். என்னன்னா இந்த ரெண்டு வெக்டாரை நீ ஆட் பண்ணனா அதுல வரக்கூடிய ஆன்சரும் உல்டாவா ஆட் பண்ற ஆன்சரும் எனக்கு சேமா இருக்கும். இப்போ a + b னாலும் b + a னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? a எப்படி சொல்றீங்க அப்படினா இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இதுவும் போகுது இதுவும் போகுது அப்படிங்கிற பட்சத்துக்கு எனக்கு என்ன ஆகும் அப்படினா ரெண்டுமே ஈக்குவலா தான் எனக்கு என்ன ஆகும், எலிமினேட் ஆகும். சோ அதனால எனக்கு என்ன வரும் அப்படினா ஈக்குவலா வரும். அசோசியேட்டிவ் லா அப்படினா எனக்கு என்ன இருக்கும், மூணு வேரியபிள் இருக்கும். சோ அப்ப a + b + c. ஓகேவா? இது ஆல்ரெடி பார்த்தது தான். பட் ஆனா இந்த ரெண்டு லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது வெக்டார் அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்றதுக்காக தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வெக்டார்ல என்ன பார்த்தோம்,
அடிஷன் எப்படி பண்றது, சப்ட்ராக்ஷன் எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டோம். இதெல்லாம் கூட பேசிக்ஸ் தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எடுத்தது உனக்கு புரியலன்னா கூட விட்டுரு. ஆனா இப்ப சொல்ல போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா வெக்டார் கால்குலேஷன்ல மெயினா நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா மல்டிப்ளை தான். ஓகேங்களா? ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுல ரெண்டு விதமான மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்கேலார் கால்குலேஷன் சொல்லுவோம், இன்னொன்னு வந்து வெக்டார்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மேம் வெக்டார் அனாலிசிஸ் தானே மேம் எடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்கு கீழே இது எப்படி மேம் வந்தது அப்படின்னா ஆக்சுவலா மல்டிப்ளைல ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்ன அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸ்கேலார் அப்படிங்கிறது டாட் ப்ராடக்ட். ஸ்கேலார் அப்படிங்கிறது என்னது, டாட் ப்ராடக்ட். ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபார்முலாஸ்ல உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த விஷயம் தெரியணும்னு சொன்னா அது எந்த விஷயம்னா இந்த விஷயம் தான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா உங்களோட இஎம்எஃப் கால்குலேஷன்ல ரெண்டு ப்ராசஸ்மே இருக்கும். டாட் கால்குலேஷனும் இருக்கும், கிராஸ் கால்குலேஷனும் இருக்கும். ஓகேவா? அப்ப டாட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். டாட் அப்படின்னா என்னோட ஸ்கேலார் கால்குலேஷன். வெக்டார் அப்படிங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா கிராஸ். என்ன மேம் ஏதோ பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. கிராஸ் அப்படின்னா டைரக்டா ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம்ல, கிராஸ் a into b ன்னு சொல்லுவாங்கல, அதுதான் கிராஸ் மல்டிப்ளை. டாட் அப்படிங்கிறது a டாட் b. ஓகேவா? இந்த ரெண்டு மேக்ஸ் ரெண்டு கால்குலேஷனுமே நம்ம மேக்ஸ்ல பார்த்திருப்போம். ஓகேவா? பட் ஆனா அது எதுக்கு வரும்ங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அப்ப ஸ்கேலார் அப்படிங்கிறது டாட்டை ரெப்ரசன்ட் பண்ணும், வெக்டார் அப்படிங்கிறது கிராஸை மென்ஷன் பண்ணும். ஓகேவா? இப்போ ஸ்கேலார் கால்குலேஷன்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரெண்டு வேரியபிளை எடுத்துக்கிறேன் நானு. ஓகேவா? ரெண்டு வேரியபிளை எடுத்து நான் மல்டிப்ளை பண்ணனா இதுதான் என்னோட ஃபார்முலா. ஓகேவா? இது வச்சு உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு சிலபஸ்ல இல்லாததுனால கேட்கறதுக்கு சான்சஸ் இல்ல. பட் நான் வந்து உங்களுக்கு எடுக்கிறது எல்லாமே ஃபுல்லா வந்து என்ன அப்படின்னா நீங்க ஃபியூச்சர்ல வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஒர்த்தா இருக்கிறவங்க தான் என்னோட தாட். ஸோ அதனால நான் ஃபுல் சிலபஸ் கவர் பண்றேன். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இதுல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு கூட எனக்கு ஸ்கேலார் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? அப்ப ரொம்ப சிம்பிள். நீ என்ன கண்டுபிடிக்கணும், ரெண்டு வேல்யூ கொடுத்தாங்கன்னா மாடுலஸ் ஆஃப் a மாடுலஸ் ஆஃப் b கண்டுபிடிச்சி காஸ் தீட்டானா தீட்டாவோட வேல்யூ அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டு வேரியபிள் கொடுத்து எனக்கு ஸ்கேலார் கால்குலேஷன்னா இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது எப்படி மேம் போடுறதுன்னு கேட்காதீங்க, வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க ஜஸ்ட் என்ன கண்டுபிடிச்சா போதும்னா மாடுலஸ் ஆஃப் a மட்டும் கண்டுபிடிச்சா போதும். மாடுலஸ் ஆஃப் a என்னப்பா கண்டுபிடிப்பீங்க, ரூட் ஆஃப் அங்க என்ன கொடுத்துருப்பாங்க, மூணு வேரியபிள் கொடுத்துருப்பாங்க இல்ல ரெண்டு வேரியபிள் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் என்ன பண்ண வேண்டியதான், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்தனா மாடுலஸ் ஆஃப் a தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ இது மட்டும் போதும். சோ அப்ப ஸ்கேலார்ல ரெண்டு வேரியபிளை நான் டாட் ப்ராடக்ட் பண்ணனா எனக்கு இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? சப்போஸ் எனக்கு மூணு வேல்யூ இருக்கு, a b c அப்படிங்கிற மூணு வேரியபிள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு நான் எப்படி டாட் ப்ராடக்ட் பண்ணுவேன் அப்படின்னா இங்க பாருங்களேன். சோ டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது a டாட் நான் ஏற்கனவே சொன்ன டாட்டும் கிராஸும் கம்பைன் ஆகி வரும். இந்த இடத்துல மேம் நீங்க டாட் ப்ராடக்ட் தானே சொன்னீங்க, கிராஸ்னு தப்பா போட்டீங்களா அப்படின்னு கேட்காதீங்க, இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? சோ அப்ப a டாட் b கிராஸ் c ஈக்குவல் டு இதோட வேல்யூ எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ரொம்ப சிம்பிள். இத வந்து நான் டாட் ப்ராடக்ட் பண்ணி இது எனக்கு கிராஸ்ல வரும். ஓகேவா? இங்க பாருங்களேன். சோ ரெண்டு வேல்யூ பண்ணிக்கலாம். எப்படி, b டாட் c கிராஸ் a, b டாட் c டாட் சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உல்டாவா எழுதிக்கலாம். சோ நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா ரெண்டு விதமா உல்டாவா எழுதிப்பேன். எப்படி எழுதிப்பேன், இத கிராஸ்ல போட்டு இத டாட்ல போட்டுருவேன். இங்க எழுதிட்டேனா அதே மாதிரி இது ரெண்டு எது ஏயையும் சியையும் என்னது கிராஸ்ல போட்டு b ய வந்து டாட்ல வச்சிருவேன். ஓகேங்களா? சோ இது மூணு வேல்யூ கூட வரலாம். ஓகே? சோ அத ஆனா இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பட் ஆனா என்னன்னா எனக்கு மூணு வேல்யூல டாட் ப்ராடக்ட் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் क्वेश्चनே எப்படி எடுத்துக்கணும், a டாட் b கிராஸ் c. அப்ப மல்டிப்ளை பண்ணனா இது எனக்கு டாட் ஆயிடும், இது எனக்கு கிராஸ் ஆயிடும். அவ்வளவுதான். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன முடிச்சிட்டேன், ஸ்கேலார் கான்செப்ட் முடிச்சிட்டேன். ஓகேவா? சோ அப்ப நீங்க வெக்டார் தான எடுத்துட்டு இருக்கீங்க, ஸ்கேலார் எதுக்கு எடுக்குறீங்கன்னு கேட்காதீங்கமா. ஸ்கேலார்ல எப்படி மல்டிப்ளை பண்றதுங்கற விஷயமும் உங்களுக்கு தெரியணும். அதனால இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்குலாம் நான் சொல்லிருக்க மாட்டேன். பட் மல்டிப்ளை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கறதுனால ஸ்கேலார் எப்படி மல்டிப்ளை பண்ணனும், வெக்டார் எப்படி மல்டிப்ளை பண்ணனும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்து பாரு வெக்டார். ஓகே? வெக்டார்ல நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், கிராஸ் ப்ராடக்ட் அப்படினா அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படினா இங்க என்ன போட்டுருக்கேன், இன்ட் போட்டுருக்கேன். கிராஸ் அப்படினா இன்ட், ஜஸ்ட் அவ்வளவுதான். ஓகே? சோ அப்ப இதுக்கு இங்க cos தீட்டான்னு வரும், இங்க எனக்கு sin தீட்டான்னு வரும். அது சரிமா, இங்க என்ன an அப்படினு ஒன்னு போட்டுட்டீங்க அப்படினா an அப்படிங்கிறது நதிங் பட் யூனிட் வெக்டார். நீங்க பார்த்திருப்பீங்க கோஆர்டினேட் சிஸ்டம் எல்லாமே நம்ம என்ன பண்ணிருப்போம், வித் ரெஸ்பெக்ட் டு யூனிட் வெக்டார்ல டெரைவ் பண்ணிருப்போம். ஓகேவா? செகண்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு புரியும். சோ அதனால தான் வெக்டார் மல்டிப்ளைல அடிஷனலா என்ன பண்றோம்,
வித் ரெஸ்பெக்ட் டு யூனிட் வெக்டார்ல நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகேவா? இப்போ யூனிட் வெக்டார் an அப்படிங்கிறது என்னன்னா இங்க செப்பரேட்டா எழுதிருக்கேன் பாரு. சோ அப்போ வெக்டார் கால்குலேஷன் ரெண்டு வேரியபிளுக்கு இப்படி பண்ணணும், மூணு வேரியபிளுக்கு மூணுமே இங்க கிராஸ் ஆகாம நம்ம இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட் ஆன்சர் எனக்கு எப்படி வந்திருக்கு பாரு. இது ரெண்டும் எனக்கு எதுல வரும்? இங்க பாருங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாமா, ஃபார்முலா கூட கேட்கலாம். ஓகேங்களா? சோ மூணு வேரியபிள நான் வெக்டார்ல வந்து கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா மூணுமே டாட்ல வச்சு சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஃபார்முலாவை பார்ப்போம். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது இங்க நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா யூனிட் வெக்டார், இதை எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். எப்படின்னா r வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் r வெக்டார். சோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நான் என்ன கால்குலேட் பண்ணிட முடியும்? யூனிட் வெக்டார் கால்குலேட் பண்ண முடியும். சோ அப்ப மாடுலஸ் ஆஃப் rங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் அதோட கோஎஃபிஷியன்ட் ரூட் எடுத்து ஸ்கொயர் எடுத்து ஆட் பண்ணி ரூட் எடுத்தீங்கன்னா இங்க ஆன்சர் வந்துரும். இங்க வந்து எனக்கு என்ன வரும்னா இந்த வேல்யூவே மேல கொடுத்திருப்பாங்க. எப்படி கொடுத்திருப்பாங்க? 5ax + 3bx - 2cx இந்த மாதிரி தான் क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. சோ அந்த வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதிட்டு மேம் அப்ப எப்படி மேம் வரும் அப்படின்னா இங்க உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? ரூட் எடுத்தா மோஸ்ட்லி 2 சோ அந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூ தான் வரும். சோ ஒவ்வொரு வேல்யூவா 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். ஓகேவா? சோ இதோட தெரியலனாலும் பரவாயில்ல, பட் யூனிட் வெக்டார் ஏன்னா நான் பின்னாடி ஏதாவது கிளாसेस எடுக்கும்போது ஜஸ்ட் யூனிட் வெக்டார் ஃபார்முலான்னு சொல்லிட்டு டைரக்டா இது போட்டுருவேன், ஃபார்முலா போட்டுருவேன். அப்ப இதெல்லாம் எங்கன்னு கேட்காதீங்க, அதனால தான் முன்னாடியே எழுதிட்டேன் நான். ஓகேங்களாமா? புரியுதுங்களா? சோ அப்ப மல்டிப்ளை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மல்டிப்ளைல ஸ்கேலாரும் இருக்கு வெக்டாரும் இருக்கு. ஸ்கேலார் மல்டிப்ளைனா டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, வெக்டார் மல்டிப்ளைனா கிராஸ் ப்ராடக்ட் அப்படிம்பாங்க. டாட் ப்ராடக்ட்ல 2 வேரியபிள் 3 வேரியபிள் இருந்தா எப்படி மல்டிப்ளை பண்ணணும், வெக்டார்ல 2 வேரியபிள் 3 வேரியபிள் இருந்தா எப்படி மல்டிப்ளை பண்ணணும், பர்టిక్యులரா வெக்டார் ப்ராடக்ட்ல வந்து எனக்கு என்ன இருக்கும்? யூனிட் வெக்டார் அப்படிங்கிற ஒன்னு இருக்கும். சோ யூனிட் வெக்டாரை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத இங்க போட்டாச்சு. ஓகே, அதுக்கு அடுத்து இது என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரொஜெக்ஷன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன்ல, இங்க ஒரு ஃபீல்டை ஃபிக்ஸ் பண்றேன், இங்க இருந்து எனக்கு எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது? நான் என்ன சொன்னேன்? உள்ளேயும் வரும் வெளியிலயும் போகும் ஃபீல்ட் அப்படின்னு சொன்னா ஞாபகம் இருக்குதுங்களா? சோ ஃபீல்டுங்கிறது எனக்கு எப்படி வேணாலும் இருக்கும். ஓகே, சோ அதனால தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த இடத்துல ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறேன்னா ஒண்ணு இந்த ஃபீல்ட் இப்படியும் போகும். இப்போ இந்த ஃபீல்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கூட போகும். அதனால தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? பர்టిక్యులரா L ன்னு கண்டுபிடிக்காம DL DA DS அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இது வந்து அப்ராக்ஸிமேட்டா தான் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ கம்யூனிகேஷன் அப்படின்னா நமக்கு ஓரளவு அங்க என்ன நடக்குதுங்கிறது 75% நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். பட் இதுல வந்து ஒரு 30% தான் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்னொரு ஃபார்முலாஸ் நிறைய அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ அப்ப என்ன பண்றீங்க? சோ அப்ப ஜெனரலா அது உள்ள வருது வெளியில போகுது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பட் ஆனா அந்த ஃபீல்ட நான் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாரு, அதே மாதிரி என்ன பண்ணிருக்கிறேன், இங்க ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறேன், இங்க இருந்து எனக்கு ஃபீல்டு அப்ப எப்படி நான் இந்த பாயிண்டையும் இந்த பாயிண்டையும் தான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இதோட ஆங்கிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரெண்டு இது மட்டும் எடுத்துக்கன்னு சொன்னேன், இதோட வெக்டார b னும் இதோட வெக்டார a னும் எடுத்துக்கிறேன். புரியுதா? அப்போ இது என்னோட ஃபீல்ட். ஓகே, இந்த டாட்ல இருக்கக்கூடிய ஃபீல்ட நான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ இது ரெண்டு டைரக்ஷன்ல போறத மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு டைரக்ஷன் b, இன்னொரு டைரக்ஷன் a. வித் டைரக்ஷனோட எடுத்துக்கிறதுனால வெக்டார் சேர்த்து எடுத்துட்டேன், b வெக்டார் a வெக்டார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்టిక్యులரா எனக்கு இங்க மட்டும் போறதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படினா ஜஸ்ட் என்ன பண்ணுவேன்? a * b / b வெக்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். b வெக்டாரோட வேல்யூ நான் கால்குலேட் பண்ணனும்னா ஜஸ்ட் இது ரெண்டோட வேல்யூ மட்டும் தான். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, சோ அதனால எங்கயாவது போடலனா என்ன மேம் போடலையா அப்படின்னு கேக்குறாங்க. மாடுலஸ்க்கு வெக்டார் தேவைப்படாது. சோ அதனால அங்க போட தேவையில்ல. ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூக்குமே இது வரும்பா. ஓகேவா? சோ அதனால பாத்துக்கோங்க. இப்போ b வெக்டார் கண்டுபிடிக்கணும் அப்படினா இந்த ரெண்டு வேல்யூவோட ஆம்ப்ளிட்யூட் ஆம்ப்ளிட்யூட்னா சம் வேல்யூஸ் இருக்கும்ல, அதாவது 3 2 இருக்கும்ல, சோ அந்த வேல்யூ டிவைடட் பை மாடுலஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா வேல்யூ முடிஞ்சது. இல்ல எனக்கு b வெக்டார் வேணா a வெக்டார் வேணும்னா அதே மாதிரி இந்த ரெண்டு வேல்யூவை எடுத்து டாட் ப்ராடக்ட் பண்ணிட்டு, டாட் ப்ராடக்ட்னா என்னது? ஸ்கேலார் ப்ராடக்ட். அப்ப என்ன இருக்காது? டைரக்ஷன் இருக்காது, ஜஸ்ட் ஆம்ப்ளிட்யூட். அதனால தான் இங்க 2 3 னு மென்ஷன் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் அந்த வேல்யூவை மேல மல்டிப்ளை பண்ணி கீழ அந்த வெக்டாருக்கு மட்டும் மாடுலஸ் எடுத்தீங்க அப்படினா அதுதான் a வெக்டாருக்கான ப்ரொஜெக்ஷன். புரியுதுங்களாமா? இவ்வளவுதான் வெக்டார் அனாலிசிஸ். இதை தாண்டி நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், பட் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? சோ என்ன முடிச்சாச்சு அப்படின்னா வெக்டார் ஃபுல்லா முடிச்சாச்சு. வெக்டாரோட பேசிக் ஃபார்முலா,
தென் ஸ்கேலார்ல எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், வெக்டார்ல எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம் இது பார்த்தாச்சு. ஓகேவா? இதுக்கு அப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோல 3 கோஆர்டினேட் சிஸ்டம் பார்த்தோம்ல, 3 கோஆர்டினேட் சிஸ்டம்ல பேசிக்ஸ் மட்டும் தான் எடுத்திருப்பேன். அதே மாதிரி கன்வர்ஷன் எடுத்திருப்பேன். ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம்ல இருந்து இன்னொரு கோஆர்டினேட் சிஸ்டம்க்கு எப்படி கன்வெர்ட் பண்றது, கன்வர்ஷன் மட்டும் தான் எடுத்திருப்பேன். இப்ப பார்க்க போறது என்னன்னா, அந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ல வேற என்னென்ன ஃபார்முலாஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதாவது உங்க புக்ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டெரிவேட்டிவ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸ்பெஷல் டெரிவேட்டிவ் அப்படின்னா என்னோட இந்த 3 கோஆர்டினேட் சிஸ்டமை நான் வேற விதமா, நான் இங்க உங்களுக்கு எடுத்தது என்னது, பேசிக்கா வெக்டார்ல எப்படி கால்குலேட் பண்றதுன்னு. அப்ப அடுத்த क्वेश्चन, மேம் வெக்டார்ல மட்டும் தான் என்னோட ஃபீல்டை நான் அனலைஸ் பண்ண முடியுமா? இப்போ ஃபீல்ட்னா நீ என்ன கண்டுபிடிப்ப? இப்போ கம்யூனிகேஷன் சிஸ்டம்னா நீ என்ன கண்டுபிடிப்ப? பேண்ட்வித், தென் எஸ்என்ஆர், கெயின், ஃப்ரீக்வன்சி, ஃபேஸ், இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சிஸ்டம்ல நம்ம ஏதோ ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம். பட் இங்க நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா இதே மாதிரி தான் கண்டுபிடிப்போம். அதுக்கு பதிலாக அந்த நேம் தான் வேற. என்ன நேம்? ஃபீல்டு இன்டென்சிட்டி, ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டி, அப்புறம் வந்து என்னது, ஸோ இந்த மாதிரி நேம் மட்டும் தான் டிஃபர் ஆகும். அங்கே வோல்டேஜும் நம்ம இங்கே இ எனர்ஜி அப்படிமோ. ஓகேங்களா? இது எல்லாமே எதில் பார்த்தாச்சு? ப்ரீவியஸ் வீடியோவில் கம்பாரிசனில் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ அப்போ ஒட்டுமொத்தத்தில் நான் இங்கேயும் என்ன பண்ணணும், சம் பேராமீட்டர்ஸ் வந்து மெஷர் பண்ணணும். ஓகேவா? அந்த பேராமீட்டர்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு வெக்டார் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பேசிக்ஸ். இதை தவிர்த்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா சம் ஸ்பெஷல் டெரிவேட்டிவ்னு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைமா, கர்ல், டைவர்ஜென்ஸ், இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இல்லைனாலும் உங்களோட சிலபஸ்ல இருக்கும். இந்த சிலபஸ்ல சொல்லல, மெட்ரோல சொல்லல, பட் நீங்க ப்ரீவியஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அந்த ஸ்பெஷல் டெரிவேட்டிவை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோஆர்டினேட் சிஸ்டமோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு கர்ல்னா என்ன, டைவர்ஜென்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? அதை எடுத்துட்டு இந்த 3 கோஆர்டினேட் சிஸ்டம்கான டைவர்ஜென்ஸ் என்ன, கர்ல் என்ன அப்படிங்கிற ஃபார்முலா சொன்னேன் அப்படின்னா இந்த வீடியோ ஓவர். ஓகேம்மா, இங்கே பாருங்களேன், இது நான் சொன்னேன்ல ஸ்பெஷல் டெரிவேட்டிவ். இங்கே பாருங்க, போர்டு ஃபுல்லாக எழுதியிருக்கிறேன். ஐயோ ஏதோ எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பயப்பட வேணாம், ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா 3 விஷயம் தெரிஞ்சுக்கணுமா, கிரேடியன்ட், கர்லு, டைவர்ஜென்ஸ், இது 3ம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் டெரிவேட்டிவ். ஸோ ஸ்பெஷல் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணேன், 2 வேரியபிளை நான் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அதை தவிர்த்து வேற என்னென்னலாம் பண்ணலாம். இப்போ மேக்ஸ்ல நான் கால்குலேஷன் அப்படின்னா என்னது, பேசிக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளை, டிவைடுங்கிறது 4 பேசிக்ஸ். ஆனால் அதை தவிர்த்து நம்ம என்னென்ன பண்றோம், டிஃபரன்ஷியேட் பண்றோம், இன்டெகிரல் பண்றோம், லாக் எடுக்கிறோம், இதெல்லாமே ஸ்பெஷல் கால்குலேஷன் தானே. அதே மாதிரி இதுல வேற என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னா டெல் ஆபரேட்டர் அப்படிங்கிறது என்னன்னா இதோட பேசிக். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெல்லுக்கே நானும் வரல. ஸோ அப்போ ஸ்பெஷல் டெரிவேட்டிவ்னா நீ தெரிஞ்சுக்க வேண்டியது கிரேடியன்ட், கர்ல், டைவர்ஜென்ஸ், இந்த 3 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டெல் ஆபரேட்டர் அப்படிங்கிறது என்னன்னா ஆக்சுவலா கிரேடியன்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கேலார் ஃபீல்டில் ஃபைண்ட் அவுட் பண்றது. அதாவது நான் ஸ்கேலார் ஃபீல்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி வெக்டார் ஃபீல்டுக்கு கொண்டு வரது தான் கிரேடியன்ட். ஓகேவா? என்னமா போட்டு குழப்பறீங்க, ஸ்கேலாருங்கிறீங்க வெக்டாருங்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்கேலாரோட வேல்யூவை வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷனோட கண்டுபிடிச்சோன்னா அது எனக்கு என்னவா மாறிடும், வெக்டாரா மாறிடும்ல. ஸோ அப்போ கிரேடியன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா போத், அதாவது ஸ்கேலார் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஆம்பிளிடியூடோட சேர்த்து, ஆம்பிளிடியூட்னு சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களோட புக்ல, மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே? ஸோ அப்போ கிரேடியன்ட்டோட ஸ்கேலார் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய மேக்னிடியூட வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷனோட கால்குலேட் பண்றதுனால இது வந்து ஏன்னா உங்க புக்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் ஃபீல்ட்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த கால்குலேஷன் தான் இதுல பார்க்க போறோம். ஓகே? சோ அப்ப அதுல வந்து நம்ம டெல் ஆபரேட்டர் என்ன அப்படின்னா இந்த கிரேடியன்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யூஸ் ஆகக்கூடியது தான் எனக்கு என்ன அப்படின்னா டெல் ஆபரேட்டர் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ அப்போ டெல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம நார்மல் ஏதாவது ஒரு டிஃபரன்ஷியேஷன் இதுன்னு சொல்கிறோம்ல, இன்டகிரேஷன், அந்த மாதிரி இதுவும் ஒரு கால்குலேஷன். ஸோ அப்போ டெல் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா டவ் பை டவ் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா, இதை டோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒன்று. ஸோ அப்போ டோ பை டோ எக்ஸ்ன்னு சொல்கிறோமா, அதுதான் எனக்கு என்ன அப்படின்னா டெல் ஆப்ரேட்டர். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாமா? ஸோ அப்போ டெல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது டோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கார்ட்டீசியனுக்கு எனக்கு என்ன ஃபார்முலா வரும், சிலிண்டர்களுக்கு என்ன ஃபார்முலா வரும், ஸ்பெரிக்கலுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு எழுதியிருக்கிறேன். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். கார்ட்டீசியனா நமக்கு கோஆர்டினேட் என்ன இருக்கும், x y z இருக்கும். சிலிண்டர் அப்படின்னா ரோ psi z இருக்கும். ஸ்பெரிக்கல் அப்படின்னா r theta psi இருக்கும். ஓகேவா? சோ அத வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வெறும் ஜஸ்ட் டெல் ஆபரேட்டருக்கு ஃபார்முலாஸ் எழுதியிருக்கிறேன். ஓகேவா? சோ டெல் ஆபரேட்டர் அப்படின்னா டோ பை டோ எக்ஸ் ஏஎக்ஸ். ஓகே? சோ இதுல மட்டும் அந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். இதுல பாத்தீங்கன்னா 1 பை ரோன்னு எடுப்பாங்க. ஓகேவா? சிலிண்டர்கள்ல மட்டும் 1 பை ரோன்னு எடுப்பாங்க. இதுல 1 பை r
இங்க என்ன எடுத்துக்காங்க பாருங்க 1/r sin theta. சோ ஃபர்ஸ்ட் பாக்கும்போது ஐயோ என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உனக்கு முதல்ல del ஆபரேட்டர்னா தோ அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா ஒன்னோட கோஆர்டினேட்ஸை வச்சு நீ என்ன பண்ண வேண்டியதான் வித் ரெஸ்பெக்ட் டு dou x dou y அப்படிங்கிற மாதிரி போட வேண்டியதான். ஓகேங்களா? சோ நீ என்ன படிச்சிருக்கியோ டோன்னு படிச்சிருக்கலாம் இல்ல வேற ஏதாவது படிச்சிருந்தனா நீ அப்படி யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? சோ இதுல இருந்து வந்தது தான் நான் என்ன கால்குலேட் பண்ணிருக்கேன்னா gradient of the scalar field கால்குலேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இது டைரக்ஷனோட கால்குலேட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான். சோ அதனால இது என்ன பண்றாங்க அப்படின்னா இதே ஃபார்முலா தான் இங்க வரும். நல்லா பாரு. ஆனா இங்க வெறும் dou அப்படினு தான் போடுவோம். இங்க dou v divided by dou x ன்னு போடுவோம். என்ன ரீசன் அப்படின்னா gradient. ஓகேங்களாமா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஃபார்முலாஸ் தெரியுதா? ஓகே. சோ என்னால முடிஞ்ச அளவு எழுதிருக்கேன்ப்பா ஃபார்முலாஸ். உங்களுக்கு புரியல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களோட மெட்டீரியல்ல பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ சேம் ஃபார்முலா தான் வரும். இங்க இருக்கிற ஃபார்முலா தான் இங்க அப்படியே வரும். ஓகே. இங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வெறும் dou மட்டும் தான் போடுவீங்க. இங்க dou v ன்னு மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா gradient அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ அப்ப gradient அப்படிங்கிறது வந்து gradient of scalar field தான். ஆனா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணும்னா எனக்கு both magnitude and அதோட டைரக்ஷனையும் எனக்கு மென்ஷன் பண்ணும். அப்ப மென்ஷன் ஆகும்போது எனக்கு என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேலாரோட வேல்யூ இன்கிரீஸ் ஆகி அது என்ன ஆகுது? வெக்டர் கால்குலேஷனா மாறுது. புரியுதுங்களா? சோ அப்ப gradient முடிஞ்சிருச்சு. ஓகே. சோ இதுல வந்து கிரேடியன்ட்ல மெயினா வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்லோப் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கப்பா. ஒரு நிமிஷம் இருங்களேன் நான் ரெப்ரசன்ட் பண்றேன். எப்படின்னா இங்க பாரு கிரேடியன்ட் அதாவது இதோட அந்த ஃபீல்ட் சொல்லுவேன்ல அந்த ஒரு டாட் வச்சு எனக்கு ஃபீல்ட் எப்படி போகுதுன்னு. சோ எனக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எந்த வித டிஃபரன்ஸுமே இருக்காது. del v = 0 ஓகேவா? எனக்கு இப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு del v யோட வேல்யூ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ்னு இருக்கும். இல்ல எனக்கு ரெடியூஸ் ஆகுது அதாவது இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதுவே ஸ்லோப் வந்து எனக்கு இப்படி போகுது அப்படிங்கும்போது எனக்கு del v யோட வேல்யூ வந்து நெகட்டிவ்னு வரும். ஓகே. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஸ்பெஷல் டெரிவேட்டிவ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஸ்பெஷல் டெரிவேட்டிவ்ல மூணு கோஆர்டினேட் சிஸ்டம்க்கு என்ன ஃபார்முலா வரும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? சோ del ஆபரேட்டர்ங்கிறது ஜஸ்ட் ஒரு பேசிக் இது. ஓகேங்களா? சோ அதை யூஸ் பண்ணி நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரேடியன்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது டைவர்ஜென்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அதை நான் எரேஸ் பண்ணிட்டு டைவர்ஜென்ஸ் சொல்றேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஒன் வச்சுக்காதீங்க அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகும். இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் கிரேடியன்ட். ஓகேங்களா? செகண்ட் ஒன் டைவர்ஜென்ஸ், தேர்ட் ஒன் வந்து கர்ல். ஓகேவா? கர்ல் அப்படின்னா இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா. இதுலயே நான் என்ன பண்ணிருக்கேன்னா கார்ட்டீசியன், சிலிண்ட்ரிக்கல், ஸ்பெரிக்கல் மூணு ஃபார்முலா எழுதிருக்கேன். ஓகேவா? இதுல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? இங்க பாருங்களேன். கிரேடியன்ட்க்கு நான் என்ன கண்டுபிடிச்சேன்? del dot v கண்டுபிடிச்சேன். இங்க நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க கர்லுக்கு del dot a ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? இது இருக்கட்டும். முதல்ல கர்ல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கர்ல்னா ஒரு வார்த்தையில சொல்லணும்னா ரொட்டேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஃபீல்டோட ப்ரொஜெக்ஷன் வந்து இப்படி இப்படி போகுதுங்கிற மாதிரி பார்த்துப்போம். அதுவே எனக்கு ஃபீல்டு ரொட்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ரொட்டேஷன்ல கேல்குலேட். ரொட்டேஷன்னா இந்த ஹோல் ஃபீல்டு இப்போ இந்த ஒரு டாட் இருக்கு இதை சுத்தி என்னோட ஃபீல்டு என்ன அப்படின்னு சொல்லி ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸையும் நான் கண்டுபிடிக்கிறேன். ஹோல் என்வரான்மெண்ட்டுமே நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு யூஸ் ஆகக்கூடியது கர்ல் மெத்தட். ஓகேவா? சோ கர்ல் கால்குலேஷனை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா மூணு கோஆர்டினேட் சிஸ்டம்க்கு என்ன ஃபார்முலாங்கறத யூஸ் பண்ணி ஜஸ்ட் வேல்யூஸ் அண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா கண்டுபிடிச்சோம். ஓகேங்களாமா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? சோ அப்ப del cross a வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு இது என்ன வரும்? கார்ட்டீசியனுக்கு x y z ன்னு வருமா? சோ அதனால மேல வெக்டார் இங்க del ஆபரேட்டர் தென் இங்க ax ayங்கிறது என்னது? என்னோட யூனிட் வெக்டார். ஓகேங்களா? இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அதுவே சிலிண்ட்ரிக்கலா இருந்தா என்ன வரும்? ரோங்கிறது நம்ம எல்லா இடத்துலயுமே பார்த்திருப்போம். அடிஷனலா ஒரு ரோ வரும்னு. அதே மாதிரி இங்கேயும் ரோ வந்துருக்கு. அவ்வளவுதான். ஓகே. இங்கேயும் பாத்தீங்கன்னா ரோ a sin வரும். ஓகே. ஸ்பெரிக்கலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடியே எனக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 1/r² sin θ. இங்கேயும் பாருங்களேன் ஃபர்ஸ்ட் ரோல ar ஏன்னா உங்களுக்கு இந்த இடம் புரியுதாங்கிறது தெரியல. போர்டு ஒரு நிமிஷம்ப்பா. இப்போ பாருங்களேப்பா நான் உங்களுக்கு அது பதிலாக வாய்ஸ் கொடுத்துட்றேன். இங்கே பாருங்க நான் என்ன எழுதியிருக்கேன்னா ar r a θ r sin θ a sin. ஓகே. அதே மாதிரி இது எல்லாமே என்னோட del ஆபரேட்டர் தான். dou by dou r dou by dou psi dou by dou theta dou by dou psi. தேர்ட் ஒன் வந்து ar r a θ r sin θ a sin. ஓகேவா? உங்களுக்கு எழுதிருக்கிறது புரியாதுங்கிறதுனால நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஸ்பெஷல் டெரிவேட்டிவ்ல gradient of scalar field curl of scalar field அப்படிங்கறத பார்த்திருக்கோம். ஓகே. curl of scalar field இல்லமா இது வெக்டார் ஃபீல்ட். ஓகேங்களா? சோ gradient தான் எனக்கு என்ன வரும் அப்படினா ஸ்கேலார் ஃபீல்ட் வரும். இது வந்து curl வந்து எனக்கு வெக்டார் ஃபீல்ட் வரும். ஓகேங்களா?
தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டைவர்ஜென்ஸ் பார்க்கலாம். ஓகே ஓகேம்மா, நெக்ஸ்ட் பாருங்களேன். இப்போ நான் என்ன சொன்னேன், இது முடிச்சாச்சு, கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் ஃபீல்டு முடிச்சாச்சு, கர்ல் ஆஃப் வெக்டார் ஃபீல்டு முடிச்சாச்சு, அதுக்கு அடுத்து டைவர்ஜென்ஸ். ஓகேவா? நான் டைவர்ஜென்ஸ்க்கு வந்து அந்த 3 சிஸ்டம்க்கான ஃபார்முலாஸ் எழுதுறப்பா, இது கொஞ்சம் புக்ல பார்த்துக்கோங்க, அது ரொம்ப லென்த்தியா இருக்கு. ஓகேவா? ஸோ பேசிக் ஃபார்முலா மட்டும் தான் இதில் பார்க்க போறோம். ஓகேவா? டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், கிரேடியன்ட் பார்த்தோம். கிரேடியன்ட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், மேக்னிடியூட் டைரக்ஷனை ஸ்கேலார் ஃபீல்டுல எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ அதனால எனக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்கேலார் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அது வந்து எனக்கு வந்து கிரேடியன்ட். கர்ல் அப்படிங்கிறது ரொட்டேஷன்ல என்னோட ஃபீல்டு ஒரு பாயிண்ட்ல வச்சு எனக்கு அந்த ரொட்டேஷன்ல எனக்கு ஃபீல்டு எப்படி ரொட்டேட் ஆகுதுங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும்னா கர்ல் வச்சு கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். ஓகேவா? டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது என்னோட ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட ஃபீல்டு வந்து டுவர்ட்ஸ், அதாவது வெளியில போகுது, இது வந்து அவே வெளியில போகுது அப்படின்னா எனக்கு என்ன வரும், உள்ள வருது அப்படின்னா எனக்கு என்ன வரும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? ஓகேவா? ஸோ அப்போ டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது என்னோட நான் எந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்றேனோ அந்த பாயிண்ட்ல இருந்து என்னோட ஃபீல்ட் ஆனது வெளியே போகுதா உள்ள வருதா. அப்ப வெளியே போகுதுன்னா எப்படி கால்குலேட் பண்றது, உள்ள வருதுன்னா எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் டைவர்ஜென்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம தியரம் பார்ப்போம். ஓகேவா? டைவர்ஜென்ஸ் தியரம், ஸ்டோக் தியரம் எல்லாமே படிப்போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி உனக்கு டைவர்ஜென்ஸ்னா என்னன்னு தெரியணும். இப்போ நம்ம இதுல என்ன பார்த்தோம், கிரேடியன்ட்ல நம்ம அந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம், எவ்வளவு மேக்னிடியூட் எவ்வளவு, அதோட டைரக்ஷன் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிச்சோம். பட் இதுல வந்து என்ன அப்படின்னா எனக்கு எப்படி போகுது, அதாவது டுவர்ட்ஸ் ஃபீல்ட நோக்கி, அந்த பாயிண்ட நோக்கி ஃபீல்டு உள்ள வருதா டுவர்ட்ஸ், இல்ல வெளியில போகுதா அப்படின்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆகக்கூடிய ஃபார்முலா தான் என்னதுன்னா டைவர்ஜென்ஸ் A ஈக்குவல் டு டெல் டாட் A. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைவர்ஜென்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டாட் ப்ராடக்ட்ல கண்டுபிடிப்போம். ஸோ டாட் ப்ராடக்ட்ல எப்படி கண்டுபிடிப்போம்னா ரொம்ப சிம்பிள், A டாட் ds, அதாவது ஏரியா டிவைடட் பை வால்யூம், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஏன் இதையும் கம்பேர் பண்ணிருக்கேன்னா, வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன். ஸோ அப்போ டைவர்ஜென்ஸுங்கிறத உங்களுக்கு நான் என்னன்னு சொல்லிட்டேன். டைவர்ஜென்ஸுங்கிறது வந்து ஃபீல்டு வந்து எப்படி போகுது, டுவர்ட்ஸ்ல வருதா அவையில போகுதா அப்படிங்கிறத கால்குலேட் பண்றதுக்கு எனக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். டைவர்ஜென்ஸ் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அப்ப எனக்கு அது எப்படி இந்த மாதிரி கண்டுபிடிச்சனா எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வெளியில போகுது அப்படின்னா எனக்கு வேல்யூ வந்து இங்க பாசிட்டிவ்னு வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளியில போகுதுன்னா என்னது, என்னோட நான் வச்சிருக்கக்கூடிய பாயிண்ட்ல இருந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அவே வெளியில போகுதுங்கிற போது எனக்கு என்ன ஆன்சர் வரும், பாசிட்டிவ்னு வரும். என்ன ஆன்சர், டெல் டாட் A வெக்டார் ஈக்குவல் டு பாசிட்டிவ்னு வரும். ஓகே? இல்ல எனக்கு ஃபீல்டு டுவர்ட்ஸ் உள்ள வருதுங்கும் போது எனக்கு என்ன வரும், நெகட்டிவ். அப்படின்னா என்னன்னா உங்களோட ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வரும்னு அர்த்தம். ஓகேவா? எப்படி வரும், இந்த கண்டுபிடிக்கிறோட ஃபார்முலா அதுல இருந்து வரக்கூடிய ஆன்சர் ஆனது எனக்கு நெகட்டிவ்ல வரும் அப்படின்னு அர்த்தம். இல்ல மேம் ஓகே, இது வந்து நீங்க உள்ள வரது வெளியில போறதுன்னு சொல்றீங்க. சரி, என்னோட ஃபீல்டு இங்க இருக்கு, இந்த பாயிண்ட்ல நான் கண்டுபிடிக்கணும். ஃபீல்டு வந்து எனக்கு இப்படி போயிட்டு இருக்கு, மேல கீழே எல்லாம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரியாக்டே பண்ணாது. ஸோ அப்போ டைவர்ஜென்ஸோட வேல்யூ எனக்கு என்ன ஆயிடும்னா டெல் டாட் A வெக்டார் ஈக்குவல் டு 0. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாமா? ஓகே? ஸோ அப்போ டைவர்ஜென்ஸ் வெக்டார் அப்படிங்கிறது வெக்டார் ஃபீல்டுல என்னோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறது. எனக்கு வந்து வெளியில போனுச்சு அப்படின்னா பாசிட்டிவும், உள்ள வந்துச்சுன்னா நெகட்டிவும், அதை தவிர்த்து என்னோட ஃபீல்டு வந்து எப்படி போனாலுமே எனக்கு என்னது டைவர்ஜென்ஸோட வேல்யூ 0 வந்துடும். ஓகேவா? இது டைவர்ஜென்ஸ். இதுக்கான கார்ட்டீசியன், ஸ்பெரிக்கல், சிலிண்ட்ரிக்கல், இது மூணுத்தோட ஃபார்முலாவை நீ புக்ல பாத்துக்கோ, அது ரொம்ப லென்த்தியா இருக்கு, அதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். கர்லுக்கு ஆல்ரெடி நான் எழுதியிருந்தேன், அந்த லாஸ்ட்டை எழுதிட்டு வாய்ஸும் கொடுத்துருந்தேன். கர்லுக்கு நான் எழுதியிருந்தேன். இது என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணேன், டைவர்ஜென்ஸுங்கிறது என்ன, எப்படி கால்குலேட் பண்ணலாம்ங்கிற ஃபார்முலாவை எழுதுனல்ல, அதே மாதிரி கர்லுங்கிறத நான் என்ன சொல்லிட்டேன்னா ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு இடத்துல இந்த ஒரு டாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சுத்தி என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு கிளாக் வைஸ்ல போகுது, இது என்னோட பாயிண்ட், இதுல என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல போகுது. ஸோ அப்படி இருந்தா எப்படி கண்டுபிடிக்கணும்னா என்னோட கர்லை யூஸ் பண்ணி, கர்ல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நான் கால்குலேட் பண்ணுவேன், என்னோட ஃபீல்டு எப்படி இருக்குன்னு கால்குலேட் பண்ணுவேன். ஓகேவா? அப்போ அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஃபார்முலா தான் இது. ஓகேவா? இப்போ டைவர்ஜென்ஸ்க்கு என்ன பண்ணோம், டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும். அது கேட்கக்கூடாது மேம், இங்கே வெக்டார் தானே கிராஸ் தானே வரும்னு கேட்கக்கூடாது. ஸோ எனக்கு என்னன்னா இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? கர்லுக்கு வந்து என்ன அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட், டெல் கிராஸ் A வெக்டார் ஈக்குவல் டு சேம் இதே ஃபார்முலா தான் அதில் வரும். இங்கே வந்து என்ன அப்படின்னா ஏரியா, அங்கே வந்து நம்ம எதை எடுத்துப்போம் அப்படின்னா லென்த் எடுத்துப்போம். ஐ மீன் அங்கே வந்து லென்த் எடுத்துப்போம். ஓகேங்களா? இங்கே வந்து DS, அங்கே DL. ஓகே?
இங்க வந்து நமக்கு டெல் பி, அங்க வந்து டெல் எஸ். ஏன் ஃபார்முலா வேரி ஆகுது மேம் கேட்டீங்கன்னா, இங்க நான் கண்டுபிடிக்கிறது என்ன டைரக்ஷன், உள்ளேயோ வெளியிலயோ சம் டைரக்ஷன்ல கண்டுபிடிக்கிறேன். பட் இங்க என்ன கண்டுபிடிக்கிறேன், சர்க்கிள் ஃபார்மேட்ல நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? சோ அதனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபார்முலாவானது வேரி ஆகுது. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க டாட் வரும், அங்க கிராஸ் வரும். ஓகேவா? அப்ப இதுல எனக்கு இங்க பாயிண்ட் வைக்கிறேன். என்னோட ஃபீல்டு வந்து எதுல போகுது, கிளாக் வைஸ்ல போகுது, ஆன்டி கிளாக். நான் இங்க என்ன சொன்னேன், உள்ள வந்துச்சுன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும், உள்ள வந்துச்சுன்னா ஆன்சர் நெகட்டிவும், வெளியில போனா பாசிட்டிவ்னு சொல்லுமா. அதே மாதிரி ஆன்டி கிளாக்ஸ்னா எனக்கு பாசிட்டிவ் வரும், ஆன்டி கிளாக் வைஸ்னா இதுதான் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அப்போ இதோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும்னா பாசிட்டிவ்னு கிடைக்கும். என்னது, டெல் கிராஸ் ஏ வெக்டாரோட வேல்யூ எனக்கு பாசிட்டிவ். அதுவே டெல் கிராஸ் ஏ வெக்டாரோட வேல்யூ இங்க நெகட்டிவ் வரும். எப்போ நான் வைக்கக்கூடிய பாயிண்ட்ல என்னோட ஃபீல்ட் ஆனது கிளாக் வைஸ்ல போனுச்சுன்னா, அப்ப என்னோட ஃபீல்டு வந்து இந்த மாதிரி போகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ இந்த மாதிரி போகுதுன்னா எனக்கு நெகட்டிவ்ல ஆன்சர் கிடைக்கும், இங்க வந்து எனக்கு பாசிட்டிவ்ல கிடைக்கும். சப்போஸ் இங்க நான் வச்சிருக்கேன் கர்ல் வெக்டார், என்னோட ஃபீல்டு வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேலே கீழே எப்படி இருக்குதோ எதுவுமே ரியாக்ட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ டெல் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்னா 0 வரும். புரியுதாமா? புரியுதுங்களாப்பா? ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணி, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், அதனால ஸ்பெஷல் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம பின்னாடி ஏதோ ஒரு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம், கிரேடியன்ட், கர்ல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். தென் லாஸ்ட் ஸ்பெஷல் டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னா லாப்லாஸ் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா டெல் ஆப்ரேட்டர்னா வெறும் ஒரே ஒரு டெல் வரும், அப்புறம் கிரேடியன்ட் பார்த்தோம், அப்புறம் என்ன பார்த்தோம், கர்ல் பார்த்தோம், டைவர்ஜென்ஸ் பார்த்தோமா. அதே மாதிரி லாப்லாஸ் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்கு. அதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா டெல் ஸ்கொயர்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ நான் கிரேடியன்ட்னா பர்டிகுலரா நான் என்ன சொன்னேன், ஸ்கேலார்னு சொன்னேன். ரிமைனிங் இங்க இருக்கக்கூடியது கர்ல், இது டைவர்ஜென்ஸ் எல்லாமே வெக்டார்னு சொன்னேன். பட் லாப்லாஸ் ஆப்ரேட்டர்ல எனக்கு ரெண்டுமே இருக்கும், ஸ்கேலாரும் இருக்கும் வெக்டாரும் இருக்கும். ஸோ இங்க மென்ஷன் பண்ணிக்கிறதுனாப்ப ஃபார்முலா. இப்போ நான் ரெப்ரசன்டேஷன் வந்து லாப்லாஸ்க்கு வந்து டெல் ஸ்கொயர், அதுவே எனக்கு நான் ஸ்கேலார்ல கால்குலேட் பண்ணணும்னா டெல் ஸ்கொயர் எஃப். உங்க புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்கேலார் லாப்லாஷியன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ டெல் ஸ்கொயர் எஃப் ஈக்குவல் டு இதுதான் ஃபார்முலா, ஜஸ்ட் டெல் டாட் டெல் எஃப். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. அதுவே வெக்டாரா இருக்குங்கிறதுனால நான் எஃப்க்கு மேல என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா வெக்டார் ரெப்ரசன்டேஷன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது ஃபார்முலா என்னன்னா டெல் bracket டெல் டாட் எஃப் மைனஸ் டெல் கிராஸ் எஃப். ஓகேவா? இது உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களோட புக்ல அந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட தான் முடியுது என்னோட ஸ்பெஷல் டெரிவேட்டிவ்ல லாஸ்ட் ஒன் லாப்லாஸ் ஆப்ரேட்டரோட கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா மேம்? இந்த சைடு என்ன மேம் எழுதிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடென்டிப்பா. ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம ஃபியூச்சர்ல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த அதாவது இப்போ நமக்கு இது இந்த பூலியன்ல இருக்குதுல்ல, என்ன எழுதுவோம், a டாட் a ஈக்குவல் டு 1, தென் a டாட் 0 ஈக்குவல் டு 0. ஸோ சம் பூலியன் தியரம் யூஸ் பண்ணுவோமா, அதே மாதிரி இது இஎம்எஃப்ல ஃபார்முலான்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நான் சொல்றேன், நீ நோட் பண்ணிக்கோ, அப்புறம் அது எப்படி வந்ததுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டைவர்ஜென்ஸ் ஆஃப் கர்வ் என்ன கொடுத்துருக்காங்க, 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படிதானமா கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படிமா அது டெல் கிராஸ் ஏ அப்படிங்கிறது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் இந்த வீடியோலயே, டெல் கிராஸ் ஏ வெக்டார் அப்படிங்கிறது என்ன சொன்னேன், கர்ல் அப்படின்னு சொன்னா டெல் கிராஸ் ஏ வெக்டார்ங்கிறது கர்ல். அப்போ இது வந்து எனக்கு கர்ல். ஓகேவா? இதுக்கு நான் டைவர்ஜென்ஸ் எடுத்தேன் அப்படின்னா டைவர்ஜென்ஸ் என்ன போட்டேன், டெல் டாட் ஏன்னு தானே போட்டேன். ஸோ இந்த ஹோல் வேல்யூ நீ என்னன்னு எடுத்துக்கணும்னா ஏன்னு எடுத்துக்கணும். அப்போ டைவர்ஜென்ஸ் ஆஃப் கர்லோட வேல்யூ வந்து எனக்கு ஈக்குவல் டு 0. உங்களுக்கு அந்த தியரிட்டிக்கல் கண்டென்ட் கூட தேவையில்லை, பட் இந்த 4 ஃபார்முலா மஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிற, ஏதோ ஒரு இடத்துல இந்த வேல்யூ வருதுன்னா நீ கண்ணை மூடிட்டு என்ன போடலாம், 0ன்னு போட்டுடலாம். அதுக்காக தான் இந்த 4 ஃபார்முலா. அப்போ சரிம்மா, ரெண்டாவது என்னம்மா சொல்லுது, டெல் ஏ அப்படிங்கிறது எதை சொல்லுது, கர்ல் ஆஃப் கிரேடியன்ட். அதுதானம்மா, இதுதானே இது கர்ல், இதுதானே என்னோட கர்ல். ஸோ கர்ல் ஆஃப் கிரேடியன்ட், எனக்கு என்ன இருக்கு, கிராஸ் இருக்கு. ஸோ கர்ல் ஆஃப் கிரேடியன்ட் வந்து எனக்கு என்ன ஆயிடும், 0 ஆயிடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் டைவர்ஜென்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, டெல் டாட் ஏ வெக்டார். டெல் டாட் ஏ வெக்டார்ங்கிறது நம்ம என்ன சொன்னோம், டைவர்ஜென்ஸ் தானே சொன்னோம். ஸோ அப்போ பொதுவாகவே டெல் டாட் ஏ வெக்டார் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எனக்கு எப்படி இருக்குமா, ஒன்று 0வா இருக்கும், இல்லைன்னா அது கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் மீனிங். ஸோ டெல் டாட் ஏ வெக்டார்ங்கிறது பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு 0வா இருக்கும், இல்லைன்னா லெஸ்ஸாக இருக்கும். எப்படி மேம் சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், நான் டைவர்ஜென்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். நான் என்ன சொன்னேன்,
டைவர்ஜென்ஸ்ல வந்து என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு டுவர்ட்ஸ் அவேனா தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூ வரும். இல்லை அப்படின்னா மற்ற எந்த டைரக்ஷனாலும் எனக்கு என்னதான் வரும்னு சொன்னேன், ஜீரோன்னு தானே சொன்னேன், அதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து ஃபோர்த் ஒன் என்னது, டெல் கிராஸ் ஏ வெக்டர். டெல் கிராஸ் ஏ வெக்டர் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், நான் ரொட்டேஷன்ல கிளாக்கு ஆன்டி கிளாக் இருந்தால் தான் எனக்கு வேல்யூ, இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஜீரோ அப்படின்னு சொன்னா. ஸோ அப்போ இதுக்கு பர்டிகுலராக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இர்ரோட்டேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதானப்பா மீனிங்கு, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ ரெண்டுமே சுத்தாம எந்த டைரக்ஷனுமே சுத்தாம இருக்குன்னா அதுக்கு பேர் இர்ரோட்டேஷனல் தானே. அப்படின்னா என்ன இருக்கும், சுத்தாம இருக்குது. அப்போ அந்த டைம்ல எனக்கு ஃபீல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோவா இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பக்காவா கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ப்பா. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். ஓகே, தேங்க்யூ.